திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலின் 100 கோடி ரூபாய் சொத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் சிபிசிஐடி போலீசாருக்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அஜ்மீர் ராஜா வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் அஜ்மீர் ராஜா, இன்று காலையில்தான் இந்த பத்திரப்பதிவு ரத்தாவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை முக்கிய உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆக தற்போது இது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக பழனி முருகன் கோவில் கட்டுப்பாட்டில் இருந்த சுற்றுலா பேருந்து நிலையம் 100 கோடி ரூபாய் மதிப்பு சொத்தாகும். இந்த சொத்தை தனிநபர்கள் 2 பேருக்கு கிரயம் செய்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக தேவஸ்தான நிர்வாகம் அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாங்க. இதன் அடிப்படையில் 4 பேர் மீது மோசடி வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசாருக்கு இந்த வழக்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் கோவில் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த கோவில் நிலம் 1 ஏக்கர் 40 சென்ட் ஆகும். இந்த இடத்தை விற்கவோ வாங்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. இது முழுக்க கோவில் கைங்கரியத்துக்காக இந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும். தனிநபர்கள் முருகதாஸ் என்பவர் கோவில் நிர்வாகத்துக்கு தெரியாத 2 பேருக்கு விற்பனை செய்துள்ளார். சட்டவிரோதமாக மோசடி பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்துள்ளனர். இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நிலத்தை விற்றவர், நிலத்தை வாங்கிய 2 பேர், பத்திரப்பதிவு செய்த மணிகண்டன் என்பவர் மீது 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை செஞ்சு வராங்க. இந்த நிலையில 4 பேருமே தற்போது தலைமறைவாக இருந்து வராங்க. அவர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வராங்க. இந்த வழக்கு பொறுத்தவரை நுட்பமாக போலீசார் கையாண்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்திருக்காங்க. இந்த சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்ட உடனே அவங்க அந்த சிபிசிஐடி போலீசார் பழனிக்கு விசாரணைக்கு வருவாங்க. வரும்போது இந்த அடிவாரம் போலீசார் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும், வழக்கு பதிவு செய்த எஃப்ஐஆர் காப்பி அனைத்துமே சிபிசிஐடி வசம் ஒப்படைப்பாங்க. அப்படி சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு இந்த சிபிசிஐடி போலீசார் தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்வாங்க. வழக்கு பதிவு செய்த பிறகு தப்பியோடிய அந்த 4 பேரை கைது செய்வதற்கு முனைப்பு காட்டுவாங்க. தற்போதைக்கு இந்த அடிவாரம் சொத்து விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.